கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளிலே நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது மார்க்கல் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, இந்த பகுதி நமக்கு நன்றாக தெரியும். 12 ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்மணி, தன்னுடைய சுகவீனம் மாறும்படியாக பல்வேறு முயற்சிகளை எடுத்து சுகம் பெறாதபடியினாலே யார் எதை சொன்னாலும் செய்கிறவளாய் காணப்பட்டாள். அப்படிப்பட்ட பெண்மணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டபடியினாலே, அவர் செய்கிற அற்புதங்களை அடையாளங்களை கேட்டபடியினாலே, அவருக்குள்ளாக இப்படி ஒரு வல்லமை இருக்கும் என்று சொன்னால் அவரோடு கூட நான் பேச வேண்டும் என்கிற வாஞ்சை, தன்னுடைய பலகீனத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்கிற வாஞ்சை, இவற்றோடு ஆண்டவருக்காய் காத்திருக்கிறாள். ஆண்டவர் இந்த பகுதியில வருகிறார் என்று கேள்விப்பட்டதும் அவரை சந்தித்து விடலாம் என்று சொல்லும்போது அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது. என்ன அதிர்ச்சி? ஒரு மிகப்பெரிய திரள் கூட்டம், இவர்கள் எல்லோரும் கூடி இருக்கும் பொழுது நான் எப்படி அவரோடு பேச முடியும், நான் எப்படி சொல்ல முடியும் என்கிற கலக்கம். ஆனால் அதே நேரத்தில் அத்துணை மக்கள் திரண்டு வரும்பொழுது அதை பார்த்த மாத்திரத்துல இவர் வல்லமையுள்ளவர் தான், ஆகவே தான் இத்துணை ஜன துரல் அவருக்கு பின் செல்கிறது என்று சொல்லி அறிந்தவளாக அவள் மனதுக்குள்ளே ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறாள். என்ன காரியம்? வல்லமையுள்ளவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் வல்லமை பெறுவேன், வல்லமையுள்ளவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகம் பெறுவேன் என்கிற நம்பிக்கை அவளுக்குள்ளே வருகிறது. அன்புக்குரியவர்களே, விசுவாசம் ஒரு அற்புதமானது. ஆண்டவர் சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசத்தை அவர் மகிமையாய் சொல்லுகிறார். அதற்கு ஒத்த விசுவாசமாக இந்த பெண்மணி நான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் என்கிற வார்த்தைக்கு வருகிறார். ஒரு முயற்சி, எஃபர்ட். Unless and until if we want to see success in our life, we have to take a effort. When we take a effort, we will be having success. ஒரு மனுஷன் ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்தான், ஒரு கல் கிடந்துச்சு, அதை நவுத்தி போடலான்னு பார்த்தா முடியல, வெயிட் ஜாஸ்தி. என்ன பண்ணலான்னு பார்த்தா பக்கத்தில் ரோட்டு ஓரத்தில் ஒரு குச்சி கிடச்சி, நல்ல வலிமையான ஒரு கம்பு, அதை எடுத்து அதை கீழே குத்தி அப்படி அந்த கல்லை பரட்டிட்டான். அதை போடணுங்கிற ஆசை, அதை தள்ளுவதற்கு பலமில்லை என்று சொன்னாலும் ஒரு முயற்சி எடுக்கிறான், தள்ளிவிட்டான். இன்றைக்கு இந்த பெண்மணியும் கூட தன்னுடைய வேதனை நீங்கும்படியாக என் ஆண்டவரை தொட்டால் என்கிற முயற்சியை எடுத்த பொழுது என் தேவனாகிய கடவுள் அவளுக்கு சுகம் கொடுக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்க புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் தேவன் அந்த வழி பயணத்துல யவீருவின் மகளை மட்டும் சுகப்படுத்துவதற்காக செல்லவில்லை, இந்த 12 ஆண்டுகளாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயையும் கூட அவள் தொடுவதற்காக தன் வஸ்திரத்தை தருவதற்கும் கூட அவர் ஆயத்தம் உள்ளவராய் காணப்படுகிறார். இங்க பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, இத்தோடு எனக்கு இந்த வியாதி நீங்க வேண்டும் என்கிற இந்த பெண்மணியின் ஏக்கத்தை நிறைவேற்றுவதற்கான ஆயத்தத்தோடு என் ஆண்டவர் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே தான் அவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார் என்று சொல்லி, என்னை தொட்டது யார் என்று சொல்லி. அவருக்குள்ளாய் உண்டான வல்லமையை புரிந்தவராய் காணப்படுகிறார். அதே ஆண்டவர் இன்றைக்கு நம் மத்தியிலே இருக்கிறார். நாம் எடுக்க வேண்டிய காரியங்கள்ல, நாம் எடுக்க வேண்டிய முயற்சியை நாம் எடுப்போம். சொல்லுவார்கள், இஃப் யூ டு யுவர் பார்ட், காட் வில் டு ஹிஸ் பார்ட். நாம் நம்முடைய பங்களிப்பை செய்வோம் என்று சொன்னால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தருவார். அடியெடுத்து வைப்போம், இறையாசியை சுவீகரிப்போம், ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தானே இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோருமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எடுக்கிற முயற்சி பலன் தர எங்களை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வல்லமை புறப்படவும் அதன் வழியாய் நாங்கள் வெற்றி நடைபெறவும் உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள் பிதாவே, ஆமென்.